பாமக கட்சியிலிருந்து ஜி.கே. மணி அவர்கள் நீக்கப்படுவதாக பாமக கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் இதை பற்றி பேசணும். அப்பாக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த பிரச்சனை, கட்சி ரெண்டாச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி தான் தலைவர்னு அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசணும். செய்தியாளர்களை சந்திச்ச ஜி.கே. மணி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு. துரோகம் பண்ணல, துரோகி இல்லைன்னா சொன்னாருன்னு நம்ம பேசணும். இப்போ அதெல்லாம் பழைய கதை. இப்போ இதில் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, ஜி.கே. மணி அவர்கள் வந்து கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு. இவர் வந்து உட்கட்சி பிரச்சனைகளை வந்து வெளியில் போயிட்டு பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று அமைச்சிருக்காரு அன்புமணி அவர்கள் ஜி.கே. மணிக்கு. அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ண சொல்லி டைமும் கொடுத்துருக்காரு அன்புமணி. ஆனால் ஜி.கே. மணி அவர்கள் அந்த நோட்டீஸ்க்கு எந்த விதமான ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. ஸோ அதனால் இன்னைக்கு அதிரடியாக அன்புமணி அவர்கள் வந்து ஜி.கே. மணி வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்னு அறிவிச்சிட்டார். அதுக்கப்புறம் சற்று முன் வந்த செய்தி என்ன அப்படின்னா, ஜி.கே. மணி அவர்கள் பாமக கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக வந்த அறிவிப்புக்கு ஜி.கே. மணி அவர்கள் இப்போ ஒரு பதில் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பாமகவுடைய தலைவர் வந்து ராமதாஸ் ஐயா தான். என்னை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் வந்து அவருக்கு தான் இருக்குது. கட்சியிலேயே இல்லாதவங்களாம் என்னை கட்சியை விட்டு நீக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை இவர் ஜி.கே. மணி அவர்கள் வந்து இந்த நோட்டீஸுக்கு பதில் கொடுத்துருந்தா இவர் கட்சியிலிருந்து நீக்கப்படாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருவேளை அவர் பதில் கொடுத்துருந்தார் இந்த நோட்டீஸ்க்கு அப்படின்னா, அவர் வந்து அன்புமணி அவர்களை தலைவராக ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அதை தான் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் ராமதாஸ் ஐயாவுடைய ஆதரவாளர் ஆச்சுல்ல. ஸோ அதனால் தலை சுற்றுதில்ல. இன்னும் இந்த மாதிரி இந்த கட்சியில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரில. கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைக்கு அவருடைய செயல்பாடுகள் என்பது அமைந்திருந்தது. அதோடு மட்டுமல்ல, தந்தை மகன் உறவை சீர்குலைக்கக்கூடிய வகையில், குடும்ப நல்லுறவை கெடுக்கக்கூடிய வகையில் அவர் செய்த செயல் என்பது மாபாதக செயலை ஜி.கே. மணி அவர்கள் செய்திருக்கிறார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு புனிதமடைந்திருக்கிறது. திரு ஜி.கே. மணி அவர்களை நீக்கியிருப்பது என்பது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு. அதற்காக கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.